بسم الله الرحمن الرحيم الرحمن علم القرآن خلق الإنسان علمه البيان அத்தியாயம் அர்-ரஹ்மான் மக்காவில் அருளப்பட்டது. வசனங்கள் 78. அளவிலா கருணையும் இணையிலா கிருபையும் உடைய அல்லாஹுவின் திருப்பெயரால். அளவிலா கருணையுள்ள இறைவன் இந்த குர்ஆனை கற்றுத்தந்தான். அவனே மனிதனை படைத்தான், அவனுக்கு பேசக் கற்றுக் கொடுத்தான். الشمس والقمر بحسبان والنجم والشجر يسجدان والسماء رفعها ووضع الميزان ألا تطغوا في الميزان وأقيموا الوزن بالقسط ولا تخسروا الميزان. சூரியனும் சந்திரனும் ஓர் ஒழுங்கிற்கு கட்டுப்பட்டிருக்கின்றன. மேலும் நட்சத்திரங்கள், மரங்கள் ஆகிய அனைத்தும் சிரம்பணிந்து கொண்டிருக்கின்றன. அவன் வானத்தை உயர்த்தினான், தராசை நிலைநாட்டினான். நீங்கள் தராசில் நீதி தவறிவிடக்கூடாது என்பதற்காக. மேலும் நீதியுடன் மிகச்சரியாக நெருங்கள். தராசில் எடை குறைவு ஏற்படுத்தாதீர்கள். وَالْأَرْضَ وَضَعَهَا لِلْأَنَامِ فِيهَا فَاكِهَةٌ وَالنَّخْلُ ذَاتُ الْأَكْمَامِ وَالْحَبُّ ذُو الْعَصْفِ وَالرَّيْحَانُ فَبِأَيِّ آلَاءِ رَبِّكُمَا تُكَذِّبَانِ. பூமியை அவன் எல்லா படைப்புகளுக்காகவும் அமைத்தான். அதில் விதவிதமான சுவைமிகு கனிகள் ஏராளமாயிருக்கின்றன. பேரீத்த மரங்களும் இருக்கின்றன. அவற்றின் பழங்கள் பாளைகளால் மூடப்பட்டு இருக்கின்றன. விதவிதமான தானியங்கள் உள்ளன. அவற்றில் உமியும் உண்டு, மணியும் உண்டு. ஓ ஜின்களே, மனிதர்களே, உங்கள் அதிபதியின் எந்த எந்த அருட்கொடைகளை நீங்கள் பொய்யென கூறுவீர்கள்? خَلَقَ الْإِنسَانَ مِنْ صَلْصَالٍ كَالْفَخَّارِ وَخَلَقَ الْجَانَّ مِنْ مَارِجٍ مِنْ نَارٍ فَبِأَيِّ آلَاءِ رَبِّكُمَا تُكَذِّبَانِ. ஓடு போன்று தட்டினால் ஓசை வரக்கூடிய பேதகமடைந்த களிமண்ணிலிருந்து மனிதனை படைத்தான். மேலும் ஜின்களை தீப்பிழம்பிலிருந்து படைத்தான். ஓ ஜின்களே, மனிதர்களே, உங்கள் அதிபதியின் எந்த எந்த ஆற்றல் மிக்க வினோதங்களை நீங்கள் பொய்யென கூறுவீர்கள்? ரப்புல் மஷ்ரிகைன் வ ரப்புல் மக்ரிபைன் فَبِأَيِّ آلَاءِ رَبِّكُمَا تُكَذِّبَانِ. இரு கிழக்குகள், இரு மேற்குகள் அனைத்தின் அதிபதியும் பரிபாலகனும் அவனே. ஓ ஜின்களே, மனிதர்களே, உங்கள் அதிபதியின் எந்த எந்த ஆற்றல்களை நீங்கள் பொய்யென கூறுவீர்கள்?
مرج البحرين يلتقيان بينهما برزخ لا يبغيان فبأي آلاء ربكما تكذبان يخرج منهما اللؤلؤ والمرجان فبأي آلاء ربكما تكذبان அவன் இரு கடல்களையும் ஒன்றோடொன்று சங்கமிக்கச் செய்தான். ஆயினும் அவ்விரண்டுக்கும் இடையே ஒரு தடுப்பு இருக்கின்றது. அதனை அவை மீறுவதில்லை. ஓ ஜின்களே, மனிதர்களே, நீங்கள் உங்கள் அதிபதியுடைய வல்லமையின் எந்த வினோதங்களை பொய்யெனக் கூறுவீர்கள்? இந்த கடல்களிலிருந்து முத்துக்களும் பவளங்களும் வெளிப்படுகின்றன. ஓ ஜின்களே, மனிதர்களே, உங்கள் அதிபதியுடைய வல்லமையின் எந்த சிறப்புகளை நீங்கள் பொய்யெனக் கூறுவீர்கள்? وَلَهُ الْجَوَارِ الْمُنشَآتُ فِي الْبَحْرِ كَالْأَعْلَامِ فَبِأَيِّ آلَاءِ رَبِّكُمَا تُكَذِّبَانِ மேலும் கடலில் மலைகளைப் போன்று உயர்ந்து நிற்கும் இந்த கப்பல்களும் அவனுக்கே உரியன. ஓ ஜின்களே, மனிதர்களே, உங்கள் அதிபதியின் எந்த பேருபகாரங்களை நீங்கள் பொய்யென மறுப்பீர்கள்? குல்லு மன் அலைஹா ஃபான் வயப்கா வஜ்ஹு ربك ذو الجلال والإكرام فبأي آلاء ربكما تكذبان يسأله من في السماوات والأرض كل يوم هو في شأن فبأي آلاء ربكما تكذبان இந்த பூமியின் மேல் உள்ள ஒவ்வொரு பொருளும் அழியக்கூடியதே. கம்பீரமும் கண்ணியமும் உடையவும் அதிபதி மட்டுமே நிலைத்திருப்பவன் ஆவான். ஓ ஜின்களே, மனிதர்களே, உங்கள் அதிபதியின் எந்த சிறப்பம்சங்களை நீங்கள் பொய்யென கூறுவீர்கள்? பூமியிலும் வானங்களிலும் உள்ளவை அனைத்தும் தம் தேவைகளை அவனிடமே வேண்டிக் கொண்டிருக்கின்றன. ஒவ்வொரு கணமும் அவன் ஒரு புதிய மாட்சிமையின் நிலையில் இருக்கின்றான். ஓ ஜின்களே, மனிதர்களே, உங்கள் அதிபதியின் பெரும் புகழ்மிக்க எந்த தன்மைகளை நீங்கள் பொய்யென கூறுவீர்கள்? سَنَفْرُغُ لَكُمْ أَيُّهَ الثَّقَلَانِ فَبِأَيِّ آلَاءِ رَبِّكُمَا تُكَذِّبَانِ يَا مَعْشَرَ الْجِنِّ وَالْإِنسِ إِنِ استطعتم أن تنفذوا من أقطار السماوات والأرض فانفذوا لا تنفذون إلا بسلطان فبأي آلاء ربكما
رَبِّكُمَا تُكَذِّبَانِ يُرْسَلُ عَلَيْكُمَا شُوَاظٌ مِّن نَّارٍ وَنُحَاسٌ فَلَا تَنتَصِرَانِ فَبِأَيِّ آلَاءِ رَبِّكُمَا تُكَذِّبَانِ பூமிக்கு சுமையாயிருப்பவர்களே, அதிவிரைவில் நாம் உங்களை விசாரணை செய்வதற்காக ஓய்வாகி விடுவோம். பின்னர் உங்கள் அதிபதியின் எந்த பேருபகாரங்களை நீங்கள் பொய்யென மறுப்பீர்கள் என்பதை நாம் பார்த்துக் கொள்வோம். ஓ ஜின் மற்றும் மனித கூட்டங்களே, வானங்கள் மற்றும் பூமியின் எல்லைகளை விட்டு ஓடிச் செல்ல உங்களால் முடியுமானால் ஓடிப்பாருங்கள். உங்களால் ஓடிச் செல்லவே முடியாது. அதற்கென பெரும் வலிமை வேண்டும். உங்கள் இறைவனின் எந்த வல்லமைகளை நீங்கள் பொய்யென கூறுவீர்கள். அவ்விதம் நீங்கள் தப்பியோட முயன்றால் உங்கள் மீது தீ ஜுவாலையும் புகையும் ஏவிவிடப்படும். அவற்றை எதிர்த்து நிற்க உங்களால் இயலாது. ஓ ஜின்களே, மனிதர்களே, உங்கள் இறைவனின் எந்த வல்லமைகளை நீங்கள் மறுப்பீர்கள். فَإِذَا انشَقَّتِ السَّمَاءُ فَكَانَتْ وَرْدَةً كَالدِّهَانِ فَبِأَيِّ آلَاءِ رَبِّكُمَا تُكَذِّبَانِ பின்னர் வானம் பிளந்து செந்தோலை போன்று சிவப்பாகிவிடும்போது என்ன நிகழும்? ஓ ஜின்களே, மனிதர்களே, அப்போது நீங்கள் உங்கள் இறைவனின் எந்த ஆற்றல்களை பொய்யென கூறுவீர்கள். فَيَوْمَئِذٍ لَّا يُسْأَلُ عَن ذَنبِهِ إِنسٌ وَلَا جَانٌّ فَبِأَيِّ آلَاءِ رَبِّكُمَا تُكَذِّبَانِ يُعْرَفُ الْمُجْرِمُونَ بِسِيمَاهُمْ فَيُؤْخَذُ بِالنَّوَاصِي وَالْأَقْدَامِ فَبِأَيِّ آلَاءِ رَبِّكُمَا تُكَذِّبَانِ هَذِهِ جَهَنَّمُ الَّتِي يُكَذِّبُ بِهَا الْمُجْرِمُونَ يَطُوفُونَ بَيْنَهَا وَبَيْنَ حَمِيمٍ آنٍ فَبِأَيِّ آلَاءِ رَبِّكُمَا تُكَذِّبَانِ அந்நாளில் எந்த மனிதனிடமும் எந்த ஜின்னிடமும் அவரவருடைய பாவத்தை பற்றி வினவ வேண்டிய அவசியம் இராது. நீங்கள் இரு கூட்டத்தாரும் உங்களுடைய இறைவனின் எந்த பேருபகாரங்களை மறுக்கிறீர்கள் என தெரிந்துவிடும். அங்கு குற்றவாளிகள் தங்களின் முகக்கூறுகளால் அடையாளம் கண்டுகொள்ளப்படுவார்கள். மேலும் அவர்களின் உச்சி முடிகளையும் கால்களையும் பிடித்து இழுக்கப்படும். அவ்வேளை உங்கள் இறைவனின் எந்த வல்லமைகளை நீங்கள் பொய்யென கூறுவீர்கள். அப்போது கூறப்படும், ஆம், இதுவேதான் அந்த நரகம். இதனைத்தான் குற்றவாளிகள் பொய்யென கருதி கொண்டிருந்தார்கள். அதே நரகத்துக்கும் மிக கடுமையாக கொதிக்கும் நீருக்கும் இடையே அவர்கள் சுற்றி கொண்டிருப்பார்கள். பின்னர் உங்கள் இறைவனின் எந்த வலிமைகளை நீங்கள் பொய்யென கூறுவீர்கள்.
وَلِمَنْ خَافَ مَقَامَ رَبِّهِ جَنَّتَانِ فَبِأَيِّ آلَاءِ رَبِّكُمَا تُكَذِّبَانِ ذَوَاتَا أَفْنَانٍ فَبِأَيِّ آلَاءِ رَبِّكُمَا تُكَذِّبَانِ فِيهِمَا عَيْنَانِ تَجْرِيَانِ فَبِأَيِّ آلَاءِ رَبِّكُمَا تُكَذِّبَانِ فِيهِمَا مِن كُلِّ فَاكِهَةٍ زَوْجَانِ فَبِأَيِّ آلَاءِ رَبِّكُمَا تُكَذِّبَانِ مُتَّكِئِينَ عَلَى فُرُشٍ بَطَائِنُهَا مِنْ إِسْتَبْرَقٍ وَجَنَى الْجَنَّتَيْنِ دَانٍ فَبِأَيِّ آلَاءِ رَبِّكُمَا تُكَذِّبَانِ فِيهِنَّ قَاصِرَاتُ الطَّرْفِ لَمْ يَطْمِثْهُنَّ إِنسٌ قَبْلَهُمْ وَلَا جَانٌّ فَبِأَيِّ آلَاءِ رَبِّكُمَا تُكَذِّبَانِ كَأَنَّهُنَّ الْيَاقُوتُ وَالْمَرْجَانُ فَبِأَيِّ آلَاءِ رَبِّكُمَا تُكَذِّبَانِ மேலும் தன் அதிபதியின் திருமுன் நிற்க வேண்டியது குறித்து அச்சம் கொள்ளும் ஒவ்வொருவருக்கும் 2 சுவனங்கள் உள்ளன. உங்கள் இறைவனின் எந்த வெகுமதிகளை நீங்கள் பொய்யென கூறுவீர்கள்? அவை 2ம் பசுமையான கிளைகள் நிறைந்தவை. உங்கள் இறைவனின் எந்த வெகுமதிகளை நீங்கள் பொய்யென கூறுவீர்கள்? அந்த 2 சுவனங்களிலும் 2 ஊற்றுக்கள் ஓடிக்கொண்டிருக்கும். உங்கள் இறைவனின் எந்த வெகுமதிகளை நீங்கள் பொய்யென கூறுவீர்கள்? அந்த 2 சுவனங்களில் இருக்கும் ஒவ்வொரு பழமும் 2 வகையானவை. உங்கள் இறைவனின் எந்த வெகுமதிகளை நீங்கள் பொய்யென கூறுவீர்கள்? சுவனவாசிகள் விரிப்புகளில் தலையணைகளை வைத்து சாய்ந்திருப்பார்கள். அவற்றின் உட்பாகங்கள் அடர்த்தியான பட்டுத் துணியால் ஆனவையாகும். மேலும் 2 தோட்டங்களின் கிளைகள் பழங்களால் நிரம்பி தாழ்ந்து விட்டிருக்கும். உங்கள் அதிபதியின் எந்த வெகுமதிகளை நீங்கள் பொய்யென கூறுவீர்கள்? இந்த அருட்கொடைகளுக்கு மத்தியில் நானும் விழிகளை கொண்ட பெண்களும் இருப்பார்கள். இந்த சுவனவாசிகளுக்கு முன்னர் எந்த மனிதனும் ஜின்னும் அவர்களை தொட்டுக்கூட பார்த்திருக்க மாட்டார்கள். உங்கள் இறைவனின் எந்த வெகுமதிகளை நீங்கள் பொய்யென கூறுவீர்கள்? அந்த பெண்கள் மிக்க அழகானவர்கள், மாணிக்கத்தையும் முத்தையும் போன்று.
உங்கள் அதிபதியின் எந்த வெகுமதிகளை நீங்கள் பொய்யென கூறுவீர்கள்? هل جزاء الإحسان إلا الإحسان فبأي آلاء ربكما تكذبان ومن دونهما جنتان فبأي آلاء ربكما تكذبان مدهامتان فبأي آلاء ربكما تكذبان فيهما عينان نضاختان فبأي آلاء ربكما تكذبان فيهما فاكهة ونخل ورمان فبأي آلاء ربكما تكذبان فيهن خيرات حسان فبأي آلاء ربكما تكذبان حور مقصورات في الخيام فبأي آلاء ربكما تكذبان لم يطمثهن إنس قبلهم ولا جان فبأي آلاء ربكما تكذبان متكئين على رفرف خضر وعبقري حسان فبأي آلاء ربكما تكذبان நன்மையின் கூலி நன்மையை தவிர வேறு எதுவாய் இருக்க முடியும்? பின்னர் ஓ ஜின்களே, மனிதர்களே, உங்கள் அதிபதியின் பெரும் புகழுக்குரிய எந்த தன்மைகளை நீங்கள் பொய்யென மறுப்பீர்கள்? அந்த இரு தோட்டங்களைத் தவிர வேறு 2 தோட்டங்களும் இருக்கும். உங்கள் அதிபதியின் எந்த வெகுமதிகளை நீங்கள் பொய்யென கூறுவீர்கள்? அடர்த்தியான பசுமையான சுவனங்கள். உங்கள் அதிபதியின் எந்த வெகுமதிகளை நீங்கள் பொய்யென கூறுவீர்கள்? அவ்விரு தோட்டங்களிலும் 2 ஊற்றுக்கள் நீர்த்தாரைகளைப் போன்று பீரிட்டு பொங்கிக் கொண்டிருக்கும். உங்கள் அதிபதியின் எந்த வெகுமதிகளை நீங்கள் பொய்யென கூறுவீர்கள்? அவ்விரண்டிலும் ஏராளமான கனிகளும் பேரீச்சம் பழங்களும் மாதுளங்கனிகளும் இருக்கும்.
உங்கள் அதிபதியின் எந்த வெகுமதிகளை நீங்கள் பொய்யெனக் கூறுவீர்கள்? இந்த அருட்கொடைகளுடன் நன்னடத்தையும் பேரழகும் கொண்ட மனைவிகளும் இருப்பர். உங்கள் அதிபதியின் எந்த வெகுமதிகளை நீங்கள் பொய்யெனக் கூறுவீர்கள்? கூடாரங்களில் தங்க வைக்கப்பட்ட அழகிய பெண்களும் இருப்பர். உங்கள் இறைவனின் எந்த வெகுமதிகளை நீங்கள் பொய்யெனக் கூறுவீர்கள்? இந்த சுவனவாசிகளுக்கு முன்னர் எந்த மனிதனும் ஜின்னும் அந்த பெண்களை தொட்டுக்கூட பார்த்திருக்க மாட்டார்கள். உங்கள் இறைவனின் எந்த வெகுமதிகளை நீங்கள் பொய்யெனக் கூறுவீர்கள்? அந்த சுவனவாசிகள் பச்சை கம்பளங்களிலும் விலைமதிப்பற்ற அழகிய விரிப்புகளிலும் தலையணைகளை வைத்து சாய்ந்திருப்பார்கள். உங்கள் அதிபதியின் எந்த வெகுமதிகளை நீங்கள் பொய்யெனக் கூறுவீர்கள்? تبارك اسم ربك ذي الجلال والإكرام. பெரும் அருட்பாக்கியங்கள் கொண்டதாக இருக்கிறது. மாட்சிமையும் கண்ணியமும் மிக்க இறைவனின் திருப்பெயர்.